வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தப்பட்ட அந்த விவகாரமானது தற்பொழுது பூதாகரமாக இருக்கிறது. கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவியிடம் பெண் காவல் அதிகாரிகள் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வளாகத்தில் உள்ள சிசிடிவிகள் முழுவதும் போலீசாரின் வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிசிடிவியின் பதிவும் முழுமையாக தீவிரமான ஒரு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் நேற்று இரவு அப்பகுதியில் இருந்த செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்யும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் காவல் பணியில் இருந்த காவலாளிகளையும் தங்களது விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர். போலீசார் அவர்களிடமும் சம்பவம் குறித்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடையாளம் தெரியாத 2 பேர் மாணவிகளை தாக்கி துரத்திவிட்டு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்தது குறித்து இந்த விவகாரம் தான் தற்பொழுது பேசு பொருளாகி இருக்கிறது. ஆனால் சென்னையின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் ஒரு மாணவரும் மாணவியும் காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு உணவு அருந்திய பின் தான் காதலிக்கும் 4ஆம் ஆண்டு மாணவருடன் கல்லூரி வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு அடையாளம் தெரியாத 2 பேர் மாணவரை தாக்கி இருக்கிறார்கள். மாணவரை அடித்து துரத்தி விட்டு மாணவிக்கு பாலியல் ரீதியான அந்த துன்புறுத்தலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை அடுத்து கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிதாசன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மாணவியிடம் அத்துமீறியவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களா அல்லது வெளியில் இருந்து வந்த வெளிநபர்களா என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் காவல் அதிகாரிகள் புகார் அளித்த மாணவியிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒருவரை தற்பொழுது பிடித்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மற்ற நபர்களை கண்டறியக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது.